வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கத்தில் பண்ண கம்ப்ளீட் கார்டன் ரீவேம்ப் மட்டும் பண்ணாமல் கார்டன் ஸ்டாண்ட்ஸுங்க எல்லாமே செஞ்சு ஒரு 4 வருஷம் இருக்கும். எல்லாமே துருப்பிடிச்சிச்சு. அதுக்காக வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஐடியா கொடுத்தேன். கடப்பா ஸ்டோன்ஸ் ஐடியா பண்ணலாம் சொல்லி மேடம் சொன்னேன். ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் சார்ன்னாங்க. அதெல்லாம் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்டாண்ட்லாம் வந்து துருப்பிடிச்சி அந்த துருவெலாம் வந்து ஃப்ளோரில் வந்து கரை ஆகிட்டு மண் கரையாகிட்டு எல்லாமே மாறியாக இருந்துச்சு. அதுவும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம். அதுவும் நீங்கள் ஃபைனலாக பார்ப்பீங்க வீடியோவில். டே 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கார்டன் ப்ரூனிங்கு எல்லா பிளான்ட்ஸும் வந்து 36 பேக்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் மல்லி தான். ஒன்று ஜாதி மல்லி, கனகாமரம், அப்புறம் வந்து இருவாட்சி மல்லி, மற்ற எல்லாமே வந்து மல்லி தான். அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ட்ரின் பண்ணி ரூட் ப்ரூனிங் அண்டு வந்து மேலே அந்த பிளான்ட் ப்ரூனிங் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுட்டுங்க. இருக்கிற மண்ணெல்லாம் கீழே மொத்தமாக கொட்டிட்டுங்க. அப்புறம் டே 2 பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ஸ் போட்டோம். ஸ்லாப்ஸ் எல்லாம் மாடலில் 2வது மாடி தூக்கி போயிட்டு அந்த கல்லாம் உட்கார வச்சு பண்ணிட்டோம். பிளான்டேஷன் மண்ணு கொட்டு எல்லாத்தையும் பிளான்டேஷன் பண்ணிட்டோங்க. அப்புறம் வந்து 10 ஸ்டாண்ட் மட்டும் நல்லா ப்ராப்பராக இருந்துச்சு. அதை மட்டும் ரெடி பண்ணி கிரைண்ட் பண்ணிட்டு சரி பெயிண்ட் அடிச்சு பண்ணலாம் சொல்லி பிளான். ஆனால் சார் சொன்னார் யூனிஃபார்மாக இருக்கட்டும்ப்பா, அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லாபே போட்டலாம் சொன்னதால டே 3 வந்து அதுக்கும் மிச்சம் பேக்கும் ஒரு 10 பேக் அதுக்கும் ஸ்டாண்ட் கலப்பா போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ரொம்ப கரையாக இருந்துச்சு, மாடி ரொம்பவே கரையாக இருந்துச்சுங்க. இப்போ அந்த நம்ம ஒரு கெமிக்கல் வாஷ் பண்ணோன்னது மாடி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு 96% அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளோரிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்குது. தேங்க்யூ.